Hello friends, welcome to Zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம Zaagzoogkitchenல பார்க்க போறது Seeraga Samba Chicken Biryani Recipe தான் பார்க்க போறோம். நான் இந்த chicken பிரியாணியை முஸ்லிம் வீடுகள்ல எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட்ல அதே ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். இந்த chicken பிரியாணியை கொலஞ்சிராம ரைஸ் உதிரியா பிரியாணி மசாலா வீட்லயே ரெடி பண்ணி அட்டகாசமான டேஸ்ட்ல பிகினர்ஸ் கூட ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் காப்படி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது அரை கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் பெருவெட்டாக இல்லாமல் இந்த மாதிரி பொடியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதில் தண்ணி சேர்த்து 2-3 தடவை அலசிட்டு இப்போ இதில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நான் 600 கிராம் போனுள்ள சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இது கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 சின்ன தக்காளியை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி வீதம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம் மேடாக தான் பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். 3 சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இப்போ பிரியாணி தாளிச்சிடலாம். ஒரு அகலமான பெரிய பாத்திரத்தில் அரை கப்பு எண்ணெய், அதாவது 125 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனில் சேர்த்துக்கணும். இது எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை கைவிடாமல் கிளறிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஆனியன் தான். வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணாதான் பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறதாண்டா 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி அண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கணும். இது கூடவே அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை ஒரு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஆயில் நல்லா செப்பரேட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் தரும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு சுருள வதக்கிக்கணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தா கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நான் கல் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லிட்டால கவர் பண்ணிட்டு 4 நிமிஷத்துக்கு சிக்கனை குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ சிக்கனை அடிப்பிடிச்சிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ சிக்கன் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. ஆயில் நல்லா செப்பரேட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் 1.25 கப்பு தண்ணி அளந்து சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு தான் இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கணும். அரிசியை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை மறுபடியும் லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திட்டு அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த லெவல் தான் தம்க்கு போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபாயிலால் கவர் பண்ணிவிட்டு இதில் லிட்டால் க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பிரியாணி பாட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்படியே தம்மில் வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வறுவலுக்காக ஒரு பிளேட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், சிக்கன் 65 பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் இந்த மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கணும். மசாலா அப்ளை பண்ணதும் இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பிரியாணி தம்க்கு விட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ பிரியாணியை வந்து கீழேருந்து எடுத்து மேலே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி பிரியாணி திருப்பி விடுறப்ப தான் ரைஸ் வந்து ஒரே மாதிரி குக் ஆகும். இப்போ இதை மறுபடியும் கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் தம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் பேனில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கன் பீஸை சேர்த்துக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணியையும் பார்த்துடலாம். பிரியாணி வந்து நல்ல பெர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்க. இதை கீழே இருந்து மறுபடியும் ஒரு தடவை மேலே திருப்பி விட்டுக்கணும். ரைஸ் நல்ல உதிரியாக இருக்குது. சுத்தமாக கீழே அடிப்பிடிக்கல பாருங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. பிரியாணி நல்ல கமகமன்னு வாசமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த சிக்கன் பிரியாணியை குழஞ்சிராம ரைஸ் உதிரியா அட்டகாசமான டேஸ்ட்ல பிகினர்ஸ் கூட ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். பிரியாணியோட சிக்கன் ஃப்ரை, ரைத்தா அண்டு சுட்ட அப்பளத்தோட சேர்த்து சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான சீரக சம்பா பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.